வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது கிராமி விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தலாய் லாமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 68வது கிராமி விருதுகள் இதற்கான விழா நடைபெறுது. இதில் தலாய் லாமா அவர்களுக்கு கிராமி விருது வழங்கியிருக்காங்க. தலாய் லாமா யார் அப்படின்னா, இவர் வந்து திபெத்திய பௌத்த மத தலைவர். அதாவது தலாய் லாமா அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெயர் கிடையாது, இது வந்து ஒரு பதவி. இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கவங்க போப், அதே மாதிரி தலாய் லாமா அப்படிங்கிறது திபெத்தில் இருக்கிற பௌத்த மத தலைவர். இப்போ தலாய் லாமாவாக இருக்கிறவர் டென்சின் கியாட்சோ அப்படிங்கிறவர் தான். அவருடைய ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அந்த ஆன்மீக சொற்பொழிவுடைய பேர் என்ன அப்படின்னா, மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு எதற்காக, எந்த பிரிவில் இந்த விருதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, சிறந்த ஒலி வடிவ கதை சொல்லும் படைப்பு அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கிராமி விருது அப்படிங்கிறது சிறந்த இசை, அதே மாதிரி சிறந்த பாடல், சிறந்த ஒலிப்பதிவு, இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்க பார்க்கும்போது இவருடைய ஆன்மீக சொற்பொழிவுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். இப்போ பார்த்திங்கன்னா உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் இப்போது நடைபெற்றிருக்கு. அப்புறம் இதில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சில விஷயங்கள் தெரிவித்திருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அங்கே, அதாவது மாமல்லபுரத்தில் ரூபாய் 100 கோடியில் சர்வதேச தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 4 சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் 4 சிறப்பு சுற்றுலா இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. 2023ஆவது ஆண்டு சுற்றுலா கொள்கை அறிவிப்பு அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த ஆண்டு நடைபெற போகிற எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடத்துகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச் வந்து நடத்துகிறோம். இது ஆன்லைன் பேட்ச். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் இதையுமே நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்பந்தமான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது, புவியியல் ஆய்வுக்காக உயரிய கிரஃபோர்ட் பரிசை வென்ற தமிழக விஞ்ஞானி யார்? இதற்கான ஆன்சர் வீரபத்ரன் ராமநாதன். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர், இப்போ அமெரிக்காவில் இருக்கார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீரபத்ரன் ராமநாதன் இவருக்கு கிரஃபோர்டு ப்ரைஸ் வந்து அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. இந்த விருது ரொம்ப முக்கியமான விருது. புவி அறிவியல் தொடர்பான நோபல் பரிசு அப்படின்னு இந்த விருது தான் சொல்கிறாங்க. இதை வழங்குகிற அமைப்பு கூட நோபல் பரிசு வழங்குகிற ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இதையும் வழங்குறாங்க. வீரபத்ரன் ராமநாதன் இவர் வந்து மதுரையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவர், இப்போ அமெரிக்காவில் இருக்கார். இவருடைய ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை கடுமையாக வெப்பமயமாக்குற காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இவர் ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்போ தான் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கரியமில வாயுவை விட வேறு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பூமியை வெப்பமயமாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா சிஎஃப்சி, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் ஏசிலேருந்தெல்லாம் வெளிவருதில்ல குளோரோஃப்ளோரோ கார்பன், அதுதான். அது பார்த்திங்கன்னா 10,000 மடங்கு இந்த கரியமில வாயு விட வெப்பத்தை வந்து நம்ம புவி பரப்பில் வந்து தேக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. கூடவே பார்த்திங்கன்னா வளிமண்டல பழுப்பு நிற மேகங்கள், அதாவது ப்ரௌன் கலரில் சில மேகங்கள் இருக்குல்ல, அதை பற்றியுமே இவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த இரண்டையுமே அவர் வந்து நாசாவில் பணிபுரியும் போது 1975ஆவது ஆண்டு கண்டுபிடித்திருக்காரு. அடுத்தது, 2026 ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். நம்ம வந்து போன வீடியோவில் நோவோக் ஜோகோவிச் அப்படின்னு நான் தப்பாக தெரிவித்திருப்பேன். கரெக்டான ஆன்சர் வந்து கார்லோஸ் அல்கராஸ் தான். அந்த தப்புக்கு வந்து சாரி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் வந்து ஆடவர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் மகளிர் பிரிவில் எலனா ரைபாக்கினா
இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது சுனேத்ரா பவார் எந்த மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர் ஆனார்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த அஜித் பவார் இவர் வந்து விமான விபத்தில் இப்போ மரணம் அடைந்துட்டார். அவருடைய மனைவியான சுனேத்ரா பவார் இப்போது அந்த மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்காங்க. இவங்க மட்டும்தான் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக அப்படின்னா கிடையாது. இன்னொரு துணை முதல்வர் இருக்காங்க. அது யாருன்னா ஏக்நாத் ஷிண்டே. அவரும் துணை முதல்வர், இவங்களும் துணை முதல்வர். ஓகே, மகாராஷ்டிராவுடைய முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் அப்படிங்கிறவர். மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ராத் அப்படிங்கிறவர். அடுத்தது, இரண்டாவது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அரப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் இது இப்போ நடைபெற்றது, புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. இதில் வந்து டெல்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டெல்லி பிரகடனம் அப்படின்னா நம்ம இந்தந்த துறைகள் எல்லாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. அதை பொதுவாக டெல்லி பிரகடனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது, புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் February 1, 2026. இந்த February 1ஆம் தேதியிலிருந்து புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி வந்து மத்திய அரசு போடுறாங்க. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது மத்திய அரசு கூடுதல் கலால் வரி போடுறாங்க. அதே மாதிரி பான் மசாலா பொருட்கள் மீது புதிய சுகாதார செஸ் வரியுமே போடுறாங்க. இதெல்லாமே February 1ஆம் தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வருது. இந்த சுகாதார செஸ் வரி இது சுகாதார திட்டங்களுக்காக மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, எந்த விமான நிலையம் ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆதம்பூர் விமான நிலையம். பஞ்சாபில் பார்த்திங்கன்னா இந்த ஆதம்பூர் விமான நிலையம் அப்படின்னு அழைத்திருந்தது இனிமேல் ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி விமான நிலையம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது தமிழ்நாட்டில் எந்த கடல் ஆமையின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஆலியூர் இட்லி. நம்ம ஏற்கனவே இதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் நியூஸில் வந்திருக்கு. இன்னும் சில தகவல்கள் இதில் சொல்லியிருக்காங்க, நம்ம சேர்த்தே பார்க்கலாம். டிசம்பர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலியூர் இட்லி ஆமைகள் வந்து முட்டையிடும். ஆலியூர் இட்லி ஆமைகள் மீது இப்போது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்துகிற பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்காக ரூபாய் 84 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. சென்னை கடற்கரை பகுதிகளுக்கு வரும் 10 கடலாமைகள் மீது இதை பொருத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 8 கடலாமைகள் மீது வந்து இதை பொருத்தியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆமைகளுடைய பயண வழித்தடங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் தேவிகா சிஹக். இப்போ பார்த்தீங்கன்னா தேவிகா சிஹக் அப்படிங்கிறவங்க தாய்லாந்து மாஸ்டர்ஸ் போட்டி பேங்காக்கில் நடைபெற்ற இந்த தாய்லாந்து மாஸ்டர்ஸ் போட்டியில் வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்தது, எக்ஸசைஸ் அக்னி பரீட்சா அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சியை நடத்தியிருக்காங்க. இதை வந்து இந்திய இராணுவமும் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை அவங்களும் நடத்தியிருக்காங்க. ஐடிபிபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். அதாவது இந்த காவல் படை என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா மற்றும் சீன எல்லையை பாதுகாக்கிற ஒரு படை தான் ஐடிபிபி. அந்த ஐடிபிபிக்கும் இந்திய இராணுவத்திற்கு இடையில தான் இந்த ஒரு கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் தான் இது நடந்திருக்கு. அடுத்தது, இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்திய பொருட்கள் மீது இப்போ 25% வந்து வரி போட்டிருக்கோம், அது வந்து 18% குறைக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். இந்திய கடலோர காவல்படை தினம் இது February 1ஆம் தேதி. நம்ம இந்தியாவில் இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது இந்திய கடலோர காவல்படை இது வந்து 1977ஆவது ஆண்டு February 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இந்தியன் ஆர்மி 1895ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இந்தியன் நேவி இந்திய கடற்படை பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 1932 அக்டோபர் 8ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதில் நம்ம ஒன்றில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். என்னென்னா இந்திய கடற்படை வேறு, இந்திய கடலோர காவல்படை வேறு. ஓகே. அடுத்தது உலக மத நல்லிணக்க வாரம் இது February 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வேர்ல்டு இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக் அப்படிங்கிறது.
அப்புறம் உலக மேம்பாட்டு வாரம், இதுவுமே February 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக் அப்படிங்கிறது தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தினம் என்ன அப்படின்னா உலக சதுப்பு நில தினம். இது வந்து February 2ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஈரநிலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு, கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுதல் அப்படிங்கிறது தான். இப்போது இதனால் நம்ம February 2ஆம் தேதியை உலக சதுப்பு நில தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஈரானில் ராம்சார் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டு February 2ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான பகுதிகள், சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான சதுப்பு நிலங்கள் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து ராம்சார் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு ராம்சார் தளம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாத்துட்ருக்காங்க. அப்போது அந்த டிக்ளரேஷன், அந்த பிரகடனம் போடப்பட்டது தான் February 2ஆம் தேதி. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற ராம்சார் தலங்கள் வந்து மொத்தமாக 98 இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, 20 இருக்குது தமிழ்நாட்டில். இதை உலக சதுப்பு நில தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, உலக ஈர நில தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது கிராமி விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தலாய் லாமா. அடுத்தது உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். அடுத்தது புவியியல் ஆய்வுக்காக உயரிய கிரஃபோர்டு பரிசை வென்ற தமிழக விஞ்ஞானி யார்? இதற்கான ஆன்சர் வீரபத்ரன் ராமநாதன். அடுத்தது 2026 ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். நான் வந்து போன வீடியோவில் நோவக் ஜோக்கோவிச் அப்படின்னு தப்பாக தெரிவித்துட்டேன். கரெக்டானது வந்து கார்லோஸ் அல்கராஸ் தான். ஓகேவா? அடுத்தது தற்போது சுனேத்ரா பவார் எந்த மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர் ஆனார்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது 2வது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடில்லி. அடுத்தது புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் February 1, 2026. அடுத்தது எந்த விமான நிலையம் ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆதம்பூர் விமான நிலையம். அடுத்தது தற்போது தமிழ்நாட்டில் எந்த கடல் ஆமையின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஆலியூர் இட்லி. அடுத்தது தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் தேவிகா சிஹாக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி, அதற்கான பதில் இது. கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1939. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இன்றைக்கான கேள்வி, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அயோத்திதாசர் பிறந்த இடம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி அயோத்தி, ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம வந்து பட்ஜெட் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.